ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைலரிங் தொழில வர வருமானத்தை வந்து என்னால சேமிக்கவே முடியல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு வருஷத்துக்கு ரூபாய் 50 டு வந்து ரூபாய் 1,00,000 வரைக்கும் உங்களால சேவிங்ஸ் பண்ணி வைக்க முடியும். அது எப்படின்னு சொல்லி இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன். அதுக்கு முன்னாடி சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இன்ன வரைக்கும் மிஷின்ல உட்காந்து ஸ்டிச் பண்ணாதவங்க ஸ்டிச் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் கேளுங்க, ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்பதான் பிகினிங் ஸ்டேஜ்ல தச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்றேன் அப்படின்னு நினைச்சா இல்ல ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் பண்றேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்றேன் அப்படின்னா வந்து ஒரு ரூபாய் 50 நான் வந்து இன்னைக்கு தச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து அதுல இருந்து ஒரு ரூபாய் 10 எடுத்து வைங்க. இல்ல ரூபாய்க்கு தச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து அதுல இருந்து ரூபாய் 20 எடுத்து வைங்க. ஓகேங்களா? ரூபாய்க்கு ரூபாய் மீனி கணக்குக்கு நீங்க ரூபாய் வரைக்கும் நீங்க அதை கணக்கு பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? முதல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான அமௌண்ட் மாதிரி தான் இருக்கும். அது போக போக பாத்துட்டீங்கன்னா உங்களால வந்து ஒரு 10 நாளைக்கே வந்து ஒரு ரூபாய்ல இருந்து ரூபாய் வரைக்கும் சேமிச்சு வச்சிருக்க முடியும். 2வது டிப்ஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து கோல்டு ஷீட். கோல்டு ஷீட் போடுறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கையில இருக்க செலவு அமௌண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். சப்போஸ் வீட்ல ஏதாவது திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன்ல பார்த்து ஏதாவது பொருள் வாங்குறதா இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு யூசேஜ் ஆகும். பட் நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஆசை வரும். சரி, அதான் நம்மள்ட்ட அமௌண்ட் இருக்குல்ல, நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் தாட் வரும். அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்ல போய் நம்ம கமிட் ஆனா மட்டும்தான் நம்ம அந்த தாட்ல இருந்து வெளியில வர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல்டு ஷீட். கோல்டு ஷீட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. நான் ஃபாலோ பண்ற ஸ்கீம்ஸ் நான் 2 வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து மந்த்லி மந்த்லி வந்து ₹1000 வந்து பே பண்ற மாதிரி 10 மந்த் 11 மந்த்துக்கு 1 மந்த் வந்து அவங்களே வந்து அமௌண்ட் போனஸ் போட்டு 12 மந்த்துக்கான அமௌண்ட் வந்து வந்து நமக்கு நகை எடுத்துக்கலாம். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மந்த்ல எவ்வளவு வேணாலும் அமௌண்ட் இருக்கலாம். எனக்கு ரூபாய் 500 கூட இருக்கலாம், இல்ல ரூபாய் 1000 இருக்கலாம், இல்ல ரூபாய் 5000 கூட இருக்கலாம். அது நான் வந்து மந்த்ல எத்தனை டைம் வேணாலும் என்னால போட்டுக்க முடியும். எத்தனை டைம் வேணாலும் வரவு வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இந்த மந்த் ஸ்டார்டிங்ல என்னால ரூபாய் 1000 போட முடியுதுன்னா இந்த மந்த் எண்ட்ல வந்து ஒரு ரூபாய் 3000 போட முடியுது அப்படின்னா வந்து டோட்டலி ரூபாய் 4000. பட் அன்னைக்கு டேட்டோட தங்கத்தோட விலையை தான் வந்து அதுல வந்து எனக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ல நான் 2 ஸ்கீம்ல சேர்ந்திருக்கேன். அப்படி இருக்கப்ப எனக்கு என்ன ஆகும்னா, நான் வந்து ₹1000 வந்து கண்டிப்பா என்னால பே பண்ணியே ஆகணும். 2வது ஸ்கீம்ல சேர்ந்திருக்கனால வந்து என்கிட்ட இருக்க அமௌண்ட் ஏன்னா நம்ம வந்து ஆர்டர்ஸ் எப்படி வரும்னு தெரியாது. சில சமயம் ஆர்டர்ஸ் அதிகமா வரும், சில சமயம் ஆர்டர்ஸ் கம்மியா வரும். அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கீம்ல நான் சேர்ந்திருக்கனால வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் வந்தாலும் அதுல இருக்க வருமானத்தை வந்து எனக்கு போக வந்து நான் எடுத்து மீதி அமௌண்ட் அதுல வந்து நான் பே பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி 2 ஸ்கீம் நான் ஃபாலோ பண்றேன். இது மாதிரி உங்களுக்கும் அமௌண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி ஆர்டர்ஸ் வருது, என்னால ஒரு 4ல இருந்து 5 ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறேன், கையில வந்து அமௌண்ட் அதிகமாவே வருது அப்படின்றவங்க நகை சீட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே, ஏன்னு கேட்டீங்கன்னா கோல்டு ரேட் இருக்க இருக்க அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர இறங்கவே இறங்காது. நம்மளுக்கு அந்த அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு பவுன் எடுக்கிற அளவுக்கோ இல்ல வந்து அரை பவுன் எடுக்கிற அளவுக்கோ முடிஞ்ச அளவுக்கு 1 கிராம் எடுக்கிற அளவுக்கு கூட நம்மள்ட்ட வந்து அமௌண்ட் சேர்த்திருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகும். அப்ப நம்ம வந்து ஒரு வருஷம் முடியிற பாத்தீங்கன்னா அப்ப வந்து அமௌண்ட் கூட இருக்கு. நம்ம கம்மியா தானே கட்டணும், இப்ப அதிகமான நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே கண்கூடா பார்க்க முடியும். நம்ம நிறையவே பயனடைய முடியும். 3வது சேவிங் டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அமௌண்ட் சீட்டு. அது வந்து எப்படின்னா வந்து மாசம் மந்த்லி ஏல சீட்டு இருக்கும் பாத்தீங்களா, ஏல சீட்டு மாதிரி. பட் இது வந்து ஏல சீட்டு கிடையாது. ஒரு 10 பேர் கூட்டமா சேர்ந்து ஆளுக்கு ரூபாய் 1000 இல்லைன்னா ரூபாய் 2000, நம்மளால எவ்வளவு தகுந்த அளவுக்கு ரூபாய் 2000 மாசம் வந்து கட்டணும்னா 10 பேருக்கு எவ்வளவு ஆச்சு? ரூபாய் 20,000 ஆச்சு. அது குலுக்கு சீட்டு முறையில வந்து இன்னைக்கு இப்போ வந்து இந்த மந்த்ல வந்து ஒருத்தவங்க பேர் வருதுன்னா அவங்கள்ட்ட வந்து மொத்தம் ரூபாய் 20,000 கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் மந்த் யாரோட பேர் வருதோ அந்த மாதிரி நம்ம கட்டிட்டு நம்ம பேர் வர்றப்ப அந்த ஒரு ரூபாய் 20,000 நம்ம கைக்கு வரும். இந்த மாதிரி கட்டுறப்ப அது வந்து ரொம்ப ஷடன் பீரியட்ல வந்து நம்மளுக்கு வந்து ரூபாய் 20,000 கைக்கு வரும். ஓகேங்களா? ரூபாய் 2000 கட்டினீங்கன்னா மந்த்லி வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா ரூபாய் 20,000 நம்மளுக்கு கைக்கு வரும். 10 மாசத்துல 12 மாசம்ன்றப்ப எக்ஸ்ட்ரா ஆகும். 10 மாசத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரூபாய் 20,000 கைக்கு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி சீட்டும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவுமே ரொம்பவே பயனா இருக்கு. அப்ப கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு நகையில ஒரு அமௌண்ட் வரும், எனக்கு வந்து இதுல சீட்டு போடுறதுல ஒரு அமௌண்ட் வரும், அது இல்லாம வந்து உண்டியல்ல சேர்க்கறதுல எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். இது வரைக்கும் இந்த 3 டிப்ஸ் வந்து நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பிகினர்ஸா இருந்தா கூட முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூபாய் 1000 சேமிச்சு வைக்கிற மந்த்லி ஒரு ரூபாய் 1000 வச்சு நீ சேமிச்சு வைக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து இப்ப வந்து நம்மளுக்கு வந்து இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஒரு சில சமயத்துல வந்து எனக்கே ஸ்ட்ரகிள்ஸ் ஆகலாம். கொஞ்சம் உடம்பு சரியாக இருக்கும், அப்போதைக்கு என்னால மிஷின்ல உட்காந்து தைக்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். பட் எனக்கு அதை தவிர அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை தவிர
மத்தபடி இந்த சோம்பேறித்தனமா இருக்கப்ப நம்மளுக்கு எதுக்குதான் தைக்கணும், பாத்துக்கலாம், இன்னைக்கு தச்சுக்கலாம், நாளைக்கு தச்சுக்கலாம், அதை தள்ளி போடுற பழக்கத்தை வந்து டோட்டலா ஸ்டாப் பண்ணிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, நம்ம அதை பினிஷ் நம்ம வந்து அதை கட்டி ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டணும். ஏன்னா இப்ப சீட்டுன்றப்ப நகை சீட்டுன்றப்ப கம்பெனில இருந்து கேட்பாங்க. அதே மாதிரி வந்து உண்டியல்றத கேட்க மாட்டாங்க, அதை கூட நம்ம லூஸ்ல விட்டுருவோம். ஆனா நம்ம இந்த 7 சீட்டு, இந்த அமௌண்ட் சீட்டு அப்படின்றவங்க 10 பேர் விஷயம் அதெல்லாம் கண்டிப்பா நம்ம கிட்ட கேட்பாங்க. அதனால அதுக்குன்னே நம்ம ஓடணும், அதுக்குன்னே நம்ம தகுந்த அளவுக்கு நம்ம வந்து அமௌண்ட் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு மிஷின்ல எனி டைம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், நம்ம தைக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, பல விஷயத்த வந்து நம்ம வந்து இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோம்பேறித்தனத்தை வந்து முற்றிலும் வந்து கம்மி பண்ணிடும். ஓகேங்களா, கண்டிப்பா அதுதான் உண்மை. ஏன்னா நான் வந்து நான் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு நான் சொல்றேன், ஃபாலோ பண்ணாதான் உங்ககிட்ட சொல்லலாம். நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த 3 விஷயத்த சொல்றேன். இந்த விஷயம் இல்லாம சேவிங்ஸ் இல்லாம இன்னொரு விஷயமும் ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப எனக்கு அமௌண்ட் வருது, இப்ப நான் வந்து ஒரு தைக்கிறேன், ஒருத்தவங்களுக்கு ஒரு 5 ப்ளவுஸ் தச்சு கொடுக்குறேன் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நம்மளோட மிஷினுக்கு தேவையான திங்ஸ், அதே மாதிரி மெட்டீரியல்ஸ், நூலு, பாபின் என்னென்ன வேணுமோ அதுக்கான தகுந்த அமௌண்ட் வந்து நான் தனியா எப்பவுமே எடுத்து வச்சிருவேன். அது மூலியமா பாத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து சில சமயம் என்னால எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கு, என்னால வந்து அப்போதைக்கு வந்து என்னால அமௌண்ட் பே பண்ண முடியல அப்படின்னா வந்து இதுல எடுத்து வச்சிருக்க அமௌண்ட் வந்து பே பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அது கால்குலேட் பண்ணி ஏதாவது அமௌண்ட் வந்து நான் சமாளிச்சு அதுல வந்து மெட்டீரியல் வாங்குறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணுவேன். இன்னும் 2 முக்கியமான சேமிப்பு திட்டங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணல, இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். ஓகேங்களா, கண்டிப்பா உங்களாலே முடிஞ்சிச்சுன்னா இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பேங்க் பேலன்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து முடிஞ்சா வந்து பாப்பா கேர்ள்ஸ் இருந்தா கேர்ள்ஸ் பேர்ல போஸ்ட் ஆபீஸ்ல அமௌண்ட் பே பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதோ ஒரு ஸ்கீம்ல வந்து நீங்க வந்து இன்வால்வ் பண்ணிட்டு அது வந்து ரொம்ப லாங் டைம்ல வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு 15 வருஷம், ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி லாங் டைம்ல கட்டுற மாதிரி இருக்கும். பட் பெனிஃபிட் நம்மளுக்கு நல்லாவே வரும். அதுவும் இல்லாம வந்து பாப்பா பேர்லயோ, தம்பி பேர்லயோ, இல்ல என் பேர்லயோ முடிஞ்ச அளவுக்கு என் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போக என் எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் இருந்தது அப்படின்னா வந்து ஒரு 2000 ரூபாய்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும், 1000 ரூபாய்ல இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் நார்மல் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல போடுற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன், அதே மாதிரி வந்து ஏதாவது திங்ஸ் வாங்கணும், இல்ல நான் வந்து இப்பதான் மிஷின் வச்சிருக்கேன், மிஷினுக்கு வந்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா மிஷின் வாங்க போறேன், அதாவது ஓவர்லாக் மிஷின், இல்ல இன்னொரு கடையே வைக்க போறேன் அப்படின்றப்ப வந்து இன்னொரு மிஷின் தேவைப்படும், அது ஏதாவது மிஷின் வாங்குறதுக்கு இல்ல கடை வைக்கிறதுக்கு ஏதோ நம்மளுக்கு தொழிலுக்கு வந்து உதவுற மாதிரி வந்து நம்ம தொழிலுக்கும் உதவணும், மற்றபடி வீட்டுக்கும் உதவணும், ஏதோ ஒரு திட்டத்துல வந்து நம்மளுக்கு உதவுற மாதிரி வந்து நம்மளுக்கு எனி டைம் வந்து அதை போய் எடுத்துக்கிற மாதிரி ஒரு மெத்தட்ல வந்து நான் சேர்க்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா உங்களால முடிஞ்சா இது மாதிரி சேவிங்ஸ் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவும் கோல்ட பத்தி தான். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அதாவது மந்த்லி ஷீட் போடுற மாதிரி நம்ம அப்படி இருக்கிறது. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ரொம்பவே இப்போ எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரம்ஜான், தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் இருக்கப்ப நம்மளுக்கு வந்து வழக்கத்தை மீறி வந்து அதிக ஆர்டர்ஸ் இருக்கும், அதிக சம்பாத்தியம் இருக்கும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு கையில் ஒரு பல்கான அமௌண்ட் இருக்கும், ஒரு 10 ரூபாவோ ஒரு 8 ரூபாவோ நம்ம எவ்வளோ தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட் நம்ம கையில் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி போடாமல் ஒரு காயினோ, கோல்டு காயினோ, இல்லை வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு நகையோ அது மாதிரி வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி போடுறப்போ கண்டிப்பா வந்து உங்களால வந்து கையில எடுத்து பார்க்க முடியும், நம்ம சம்பாரிச்சது, நம்ம ஓனா வந்து சம்பாரிச்சோம், நம்ம உழைச்சோம், அதுக்கான வருமானம், அதுக்கான நம்ம வந்து நம்மளுக்குன்னு தனியா வந்து நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்றப்பையும், இல்ல என்ற பொருள் இருக்கு இருந்தாலுமே வந்து காயினா வாங்கி வச்சா மொத்தமா ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற எடுக்கிறப்ப கண்டிப்பா உங்களோட பங்கு அதுல ரொம்பவே அதிகமா இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பாப்பா ஏதோ ஏதோ ஒண்ணு நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி அது வந்து எனி டைம் அது வந்து கையில இருந்துச்சுன்னா யூஸ் ஆகும். அந்த மாதிரி பொருட்கள்லாம் இந்த 5 விஷயத்த தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயமாவது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா இது வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணல, இதுக்கப்புறம் தான் பண்ண போறேன்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. ரொம்ப வாழ்க்கையில வந்து சேவிங்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இருக்கோம், இப்ப நம்ம நல்லா உழைக்கிறோம், நம்ம ஓடுறோம், உழைக்கிறோம், எல்லாம் பண்றோம். அது வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி உதவணும். லைஃப் ஃபுல்லா உழைச்சுக்கிட்டே இருக்கணும்னான்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்பவே கஷ்டமான சுச்சுவேஷன் அமைஞ்சிரும். ஏன்னா நம்மளாலையும் உழைக்க முடியாது, நம்ம உடம்பும் ஒத்துழைக்காது. அப்ப நமக்கு தேவையானது
நம்ம செஞ்சு வச்சுக்கணும். நம்ம சம்பாதிக்கும் போதே நம்மளுக்கு தேவையானதை சேமிச்சு வச்சுக்கணும். யார் கையை எதிர்பார்க்காம தான் கையில உழைச்சு நம்ம ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டா மட்டும்தான் எல்லா சைடும் மரியாதையும் இருக்கும், நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். ஓகேங்களா? இது வச்சு நீங்க கண்டிப்பா ஏதாவது சேவிங்ஸ் நீங்க பண்ணுவீங்கன்னு நான் ரொம்பவே நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கும் ஏதாவது தெரியும், இன்னும் சேவிங்ஸ் டிப்ஸ் ஏதாவது தெரியும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நானும் தெரிஞ்சுக்குவேன். நானும் கண்டிப்பா அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.